குழந்தைங்கனாலே குறும்பா தான் இருப்பாங்க. அடிக்கடி ஓடுவாங்க, விளையாடுவாங்க. அடிக்கடி தலையிலயும் அடிபடும். இப்போ பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, டாக்டர் குழந்தைக்கு தலையில அடிபட்டா என்ன பண்ணணும்? எப்போ பயப்படணும்? குழந்தைக்கு சிடி ஸ்கேன் தேவையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சை. குழந்தைங்களுக்கு தலையில அடிபட்டா நீங்க கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், நார்மலா குழந்தைக்கு தலையில அடிபட்டா என்ன நடக்கலாம்? குழந்தை கொஞ்ச நேரம் அழுவாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. இது ஓகே. இப்படி இல்லாம குழந்தை கண்டினியூஸா அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். குழந்தை ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்காங்க, ஒரு தூக்க நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னாலும் நம்ம கவனிக்கணும். பெரிய குழந்தைங்களா இருந்தா ஒரு தலைவலி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு மயக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களால நேர்கோட்டில் நடக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வார்த்தைகள் குளர ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு அபாயக்குறி தான். ரெண்டாவது விஷயம், குழந்தைங்களுக்கு இஎன்டி ப்ளீடிங், அதாவது காது, மூக்கு, வாய்ப்பகுதி இது வழியா ப்ளீடிங் மாதிரியோ தண்ணி மாதிரியோ வருது அப்படின்னாலுமே நம்ம கவனிக்கணும். மூணாவது விஷயம், குழந்தைங்க கண்டினியூஸாக பர்சிஸ்டண்ட்டாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம கவனிக்கணும். நாலாவது விஷயம், குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வருது, சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு கை கால் வெட்டி வெட்டி இழுக்குது, குழந்தைங்க வாய்ப்பகுதியிலேருந்து நுர மாதிரி வருது, குழந்தைங்க உங்களை அறியாமல் யூரின் போயிட்டே இருக்காங்க, மோஷன் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபிட்ஸோட அறிகுறியாக இருக்கலாம். அண்ட் கடைசியாக, குழந்தைங்க தலைப்பகுதி அல்லது உங்கள் நெக் ரீஜனில் குழந்தைங்களுக்கு லம்ப்ஸ் மாதிரி, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் மாதிரி, ரத்த கட்டு மாதிரி ஏற்படுது அப்படின்னாலும் உடனே போய் உங்கள் டாக்டரை பாருங்கள். இந்த எல்லா விஷயங்களுமே குழந்தைங்களுக்கு உடனேவும் நடக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் எப்போனாலும் நடக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலுமே உடனே போய் உங்கள் டாக்டரை பாருங்கள். இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் டாக்டர் உங்கள் குழந்தைங்களுக்கு தலைக்கு ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்.